கொஞ்சம் கூட தலைவணங்கல. என்ன பண்ணுவே நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க இப்ப 4 வருஷம் நான் உள்ளரே இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்ப போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுக காரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. நான்லாம் அந்த சேதி காதல விழுந்த உடனே 4 நாளா சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றுல நீந்தி நாங்க கரையில ஏறின நாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்கிறதா இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படிங்கறதுல நான் என் மனசு தெளிவா இருக்கு. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் டிவியில நடந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தேன். ஒரு சின்ன சந்தோஷமும் எனக்கு அதுல என்னன்னா, திமுக எதிர்ப்பு இருக்கு, எங்க கிட்ட உள்ளவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு அது பெருமை. அதே சமயம் எங்க ஆட்களுக்கு, எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, எல்லாரும் ஒத்துமையாகும். இப்பயும் அதை தான் சொல்றேன். நம்ம எங்க தவறு செஞ்சிருக்கோம்னா அந்த இடத்துல தான். அந்த இடத்துல ஒன்றா இருந்திருந்தால் இன்னைக்கு எந்த ஆட்சி இருக்கும்? ஒவ்வொரு தொண்டனும் அதை நினைக்கிறாங்க. கீழே அதை செய்ய தவறி இருக்கிட்டீங்க. சரி, இப்ப கூட ஒண்ணு இல்ல. ஏன்னா நாங்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்தனாங்க. நாங்க அதாவது இந்த அளவுக்கு இந்த இயக்கம் இருக்குமா அப்படின்னு நினைச்ச காலங்கள்லாம் இதே தமிழ்நாட்டில் இருக்கு, தலைவர் மறைவுக்கு பிறகு. அதனால ஒன்றும் அழிஞ்சு போடுறது கிடையாது. எங்களுக்கு அந்த வில் பவர் இருக்கு. நாங்க மீண்டும் வருவோம், மக்களுக்கு செய்வோம் அப்படிங்கறது எனக்கு 100% இருக்கு. நான் எதையும் விளையாட்டாவே பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு தேவை இப்ப ஒன்னே ஒண்ணுதான், ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை மட்டும் இருந்தால், எல்லோரும் ஒண்ணு கூடிட்டால், அதுக்கப்புறம் கடல் தான் அதிமுக. அதை யாரும் சுருக்கி எடை போட முடியாது. நிச்சயமா சொல்றேன். அது எப்படி இருக்குங்கிறத நீங்கெல்லாம் பாப்பீங்க, நிச்சயம் பாப்பீங்க. அதுக்கு உண்டான அறிகுறிகள் அத்தனையும் எனக்கு தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு, அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போறோம். எங்க இயக்கத்துல உள்ளவங்க, அதாவது ஒரு பயிர் பண்ணிருக்கீங்க, நெல் பயிர் பண்ணிருக்கீங்க, அங்க ஒரு நாட்டு வளருது.